நானும் ரொம்ப நாளா ஜுவல்லரி ஷாப் போகணும்னு பிளான் பண்ணிட்டே இருந்தேங்க. இன்னைக்கு தான் டைம் கிடைச்சது. அதுக்கு தான் கிளம்பிட்டு இருக்கோம். ஏற்கனவே சொல்லியிருந்தேன் ஷோல்டர் பெயினுக்காக பிசியோ போயிட்டு இருக்கேன்ட்டு. இப்போ ஒரு 5 நாள் ட்ரீட்மெண்ட் பண்ண முடியாதுன்றதுனால இந்த பெயின் டேப் ஒன்று போட்டு விட்டுருந்தாங்க. இப்போ இதை பாக்குறவங்க எல்லாம் என்னமோ ஏதோ நினைப்பாங்களேன்னு ஒரு மாதிரியா தான் இருந்தது. பட் இதையே ரீசனா வச்சு நான் போகாம இருந்துட்டேன்னா அதுக்கப்புறம் எனக்கு டைம் கிடைக்காது. சரி, யாரு என்ன வேணா நினைச்சுக்கட்டும், நானும் கிளம்பிட்டேங்க. இத்தனை நாள் கிருத்திகைக்கு நாங்க நான்வெஜ் சாப்பிட்டுட்டு தான் இருந்தோம். பட் இப்போ நம்ம வீட்டுக்கு முருகர் சிலை வந்திருக்கிறதுனால இனிமே கிருத்திகைக்கு நான்வெஜ் சாப்பிட வேணாம் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணிருக்கோம். நாங்க வீட்ல இருந்து கிளம்பும் போதே லஞ்ச் டைம் ஆயிடுச்சுங்க. சோ வெளியில போய் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்றதுதான் பிளானே. போற வழியில சங்கீதால லஞ்ச் சாப்பிட்டுட்டு அப்படியே பக்கத்துல இருந்த தங்கமயில் ஜுவல்லரி ஷாப்புக்கு தான் போயிருந்தோம். இந்த அக்ஷய திருதியை அன்னைக்கு தங்கம் வாங்கி சேர்த்தோம்னா அடுத்தடுத்து நம்ம வீட்டுல தங்கம் சேரும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்குங்க. ஆனா என்கிட்ட கேட்டீங்கன்னா நல்ல நாள் மட்டுமே பார்த்து வாங்கினா போதாது, கஷ்டப்பட்டு உழைச்சு சேர்க்கிற சின்ன விஷயமா இருந்தா கூட கண்டிப்பா பெருகும்னு சொல்லுவேன். அன்னைக்கு நகை வாங்கியே ஆகணும்னு கடையில அவ்வளவு கூட்டங்க. நாங்களே ஒரு 4 மணி நேரம் வெயிட் பண்ணி தான் வாங்கிட்டு வந்தோம். எதுக்காக சடனா ஜுவல்லரி ஷாப் போனோம், என்னெல்லாம் வாங்கணும் அப்படின்றத நெக்ஸ்ட் வீடியோல நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன்.